ஒரு மரத்தினால் ஆன திண்ம கூம்பின் அடி சுற்றளவு வந்து 44 சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் வந்து 12 சென்டிமீட்டர் எனில் அந்த திண்ம கூம்பின் கன அளவு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு கூம்பு வந்து இப்படி தான் ஒரு கூம்பு வந்து இப்படி இருக்குன்னா, அந்த அடி சுற்றளவு வந்து எவ்வளோனா 44 சென்டிமீட்டர்னு குடுத்துருக்காங்க. இந்த கூம்போட அடி சுற்றளவு அப்படின்னா, இது வந்து வட்டமா இருக்கு. வட்டத்தோட சுற்றளவு வந்து நமக்கு 25R. 25R தான் இங்க 44 சென்டிமீட்டர்னு குடுத்துருக்காங்க. மற்றும் கூம்போட உயரம் வந்து h வந்து 12 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு ஆரம் வந்து வேணும். ஆரம் வந்து கண்டுபிடிக்கணும்னா, 25R வந்து 44 சென்டிமீட்டர்னா, ஆ 2 × 22/7 R = 44. இப்போ அ R எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போணுச்சு அப்படின்னா ரெசிப்ரோக்கலா போகும். அப்போனா 7 × 44 2 × 22ன்னு கிடைக்கும். இப்போ இத அடிச்சோம் அப்படின்னா, 1 2 22 2 44 இந்த 22க்கும் இந்த 22க்கும் கேன்சல் அப்படின்னா, நமக்கு ஆரோட வேல்யூ வந்து ஏன்னு கிடைச்சிருக்கு. இப்போ கூம்போட கன அளவு வந்து நமக்கு வேணும். கூம்போட கன அளவு ஃபார்முலா வந்து என்னன்னா, 1/3 5R². கூம்பின் கன அளவு 1/3/R² h. இப்போ 1/3 பையோட வேல்யூ 22/7 R² வந்து நமக்கு R வந்து 7ன்னு கிடைச்சிருக்கு. 7 × 7 ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர். இப்போ இத அடிச்சோம் அப்படின்னா 7க்கும் 7க்கும் கேன்சல். 1 3 3 4 3 12. இப்போ ரிமைனிங் உள்ளதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 22 × 7 × 4. இப்போ 22 4 88ன்னு கிடைக்கும். 88 கூட 7 மல்டிப்ளை பண்ணோம்னா, என்னன்னா 56க்கு 6 மிச்சம் 5 8 7 56 56 4 60 61. அப்போ திண்ம கூம்போட கன அளவு வந்து 616 சென்டிமீட்டர் கியூப் தான் கரெக்டான ஆன்சர். நன்றி.